ஹலோ காய்ஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரைசிங் வில்லன்ஸ் த ரைட் வே அப்படிங்கிற சீரிஸோட தேர்ட் எபிசோட எக்ஸ்ப்ளனேஷன் தான். செகண்ட் எபிசோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிவிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இதே மாதிரி நிறைய மேர்வா சீரிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் தட்டிடுங்க. இதை செய்கிறது வேற யாரும் இல்லை, உட்டியாவும் தாஸும் தான். தாஸ் தன்னோட மேஜிக் நூல்களை வச்சு அந்த கூட்டத்தையே காலி பண்ணுறான். இவங்களை எல்லாம் கொல்லணுமான்னு யுட்டியா கிட்ட கேட்குறான். அவன் ஏன் பாவம் பார்க்குறியான்னு கேட்குறா. இல்லை, இவனுங்க மற்றவங்களை வச்சு தானே ட்ரக்ஸ் விற்றானுங்க, சாகட்டும்னு தாஸ் சொல்கிறான். மாஸ்டர் வரதுக்கு முன்னாடி இடத்தை சுத்தம் பண்ணுறோம், இது ஒரு பியூரிஃபிகேஷன்னு யுட்டியா ஒரு சிரிப்போட சொல்கிறா. இடம் அசுத்தமாக இருக்கக்கூடாது இல்லையா? தாஸும் புரிஞ்ச மாதிரி தலையாட்டுறான். ரெண்டு பேரும் சேர்ந்து தரையில் ஒரு சிம்பல் வரைகிறாங்க. மானா வெடிச்சு சிதறுது. ஒரு கிரிசட்டன் மூன் ஷேப் அங்கே பதியுது. இதெல்லாம் நம்ம மாஸ்டரான ப்ளூ மூனுக்காகத்தான். நாம தான் அவரோட ஸ்வாட் அண்ட் ஷீல்டுன்னு சொல்லிக்கிட்டே உட்டியா வானத்தில் மறைகிறா. லெட்டர் போட ஆரம்பித்து 2 வருஷம் ஆச்சு. மிச்சம் இருக்கிற பாவங்களை தேடி எவன் ஓயாமல் அலைஞ்சி இப்போ சோர்வாகி புல்லில் விழுந்துடுறாரு. மாஸ்டரோட மானா கிடைச்சதும் தெம்பாகிறாரு. 5வது குழந்தையும் கண்டுபிடிச்சு ஆர்ஃபனேஜில் சேர்த்தாச்சுன்னு எவன் சொல்கிறாரு. பல வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ பெருமூச்சு விடுறாரு. முகத்தில் காட்டிக்கலனாலும் மனசில் செம்ம நிம்மதி. 5 குழந்தைகளையும் அவங்க பாவங்களாக மாறுறதுக்கு முன்னாடியே காப்பாற்றிட்டாரு. கொண்டாடுறதுக்காக எவனுக்கு கேட்குற டீமை தராரு. ஜின் ஆஃப் கிரீடாக மாற வேண்டிய 3வது குழந்தைய கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் கேம் நாலேஜ் வச்சு முடிச்சிட்டாரு. ஏன் முகத்தில் சந்தோஷமே இல்லைன்னு எவன் கேட்குறாரு. நான் செம ஹாப்பியாக இருக்கேன்னு யங் மாஸ்டர் சொல்கிறாரு. ஆனால் க்ளோஸ்அப்பில் பார்த்தா முகத்தில் ஈ கூட ஆடலை. எவன் பெருமூச்சு விடுறாரு. கேமில் அந்த பசங்க அனுபவித்த கொடூரமான வழி தான் அவங்கள வில்லன்களாக மாற்றிச்சு. அவங்கள முன்கூட்டியே காப்பாற்றுறது முடியாத காரியம்னு நினச்சாரு. ஆனால் முடிச்சிட்டாரு. ஆர்ஃபனேஜ் எப்படி இருக்குன்னு கேட்டப்போ எல்லாம் சூப்பராக போயிட்டுருக்குன்னு எவன் ஒரு லெட்டர் கொடுக்குறாரு. இவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்கன்னா புதுசாக கார்டியன் கூட தேவையில்லை போலேன்னு யங் மாஸ்டர் நினைக்கிறாரு. கேமில் உட்டியாவுக்கு அந்த ஆர்ஃபனேஜ் மேலே இருந்த பாசத்தை வச்சு பார்த்தா அவன் நல்லா நிர்வாகம் பண்ணுறதுல ஆச்சரியம் இல்லை. உட்டியா எழுதின லெட்டரில் எல்லா குழந்தைகளும் நல்லா வளர்ந்துட்டு வரதா, குறிப்பாக தாஸ் ரொம்ப நல்லா இருக்கான்னு உருக்கமாக எழுதியிருக்கா. முதல் முறையாக நம்ம ஹீரோ உதட்டில் ஒரு சின்ன சிரிப்பு வருது. அவங்க நல்லபடியாக வளர்றாங்கன்னு அவருக்கு நிம்மதி. அவங்கள எப்போ நேரில் பார்க்க போறீங்கன்னு எவன் கேட்குறாரு. வழக்கம் போல் சரியான நேரம் வரும்னு யங் மாஸ்டர் சொல்லிடுறாரு. உண்மையை சொல்ல போனால் அவங்கள சந்திக்கிற எண்ணமே இப்போதைக்கு அவருக்கு இல்லை. அவங்களோட பயங்கரமான சக்தியை நினச்சா இவருக்கு பயம். இப்போதைக்கு தள்ளி இருக்கிறது தான் பாதுகாப்பு. இருந்தாலும் இந்த இருட்ட உலகத்தில் உயிரோட இருக்கணும்னா தானும் ஸ்ட்ராங் ஆகணும்னு இவருக்கு தெரியும். அதுக்கு ஒரே வழி மேஜிக் தான். அதிர்ஷ்டவசமாக இந்த உடம்புக்கு அதுக்கான தகுதி இருக்குது. ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது ப்ளூ மூனுன்னு ஒரு புது குரூப் கண்டம் முழுக்க உருவாகிட்டு இருக்குன்னு எவன் சொல்கிறாரு. யங் மாஸ்டர் தனக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிக்கிறாரு. அந்த குரூப் ஊழல்வாதிகளையும் கிரிமினல் கும்பலையும் குறிவைக்கிறதா எவன் சொல்கிறாரு. வெளியே பார்க்க நல்ல விஷயம் தானேன்னு எம்சி பாராட்டுறாரு. ஆனால் மனசுக்குள்ள உதறல் எடுக்குது. ஏன்னா கேமில் இப்படி ஒரு குரூப்பே கிடையாது. அவங்களோட அடுத்த டார்கெட் உங்களை மாதிரி நோபலாக கூட இருக்கலாம். உஷாரா இருங்கன்னு எவன் நக்கலாக சொல்கிறாரு. நம்ம யங் மாஸ்டர் உறைஞ்சி போயிடுறாரு. பயத்தில் இனிமே நீ என் பக்கத்து ரூம்லேயே படுத்துக்கோன்னு எவனுக்கு ஆர்டர் போடுறாரு. அங்கே ஆர்ஃபனேஜில் உட்டியா அந்த ப்ளூ மூன் குரூப்போட மீட்டிங்கை நடத்துகிறா. ஜின் ஆஃப் ஜெடின் பிரைடான சோல் ரேங்க் ரிப்போர்ட் பண்ணுறா. ஒரு அடிமை வியாபார கும்பலையே தலைகீழாக தொங்க விட்டு கொண்டுட்டதா சொல்கிறா. என் கண்ணு என்ன கலர்னு கண்டுபிடிக்கிறவங்கள உயிரோட விடுவேன்னு சொன்னேன், யாருமே கண்டுபிடிக்கலன்னு பெருமையாக சொல்கிறா. அடுத்து ரெனா ஜின் ஆஃப் கிரீட் உடம்பே மிச்சம் இல்லாமல் எல்லாரையும் கரைச்சிட்டதா சொல்கிறா. அந்த அமைப்பு பெருசாகிட்டே போகுது. ப்ளூ மூன் மேலே அவங்க வச்சிருக்க பக்தி வெறித்தனமாக இருக்குது. அடுத்து ரோடன் ஜின் ஆஃப் மைசோஃபியா தெற்கு பகுதியில் இருந்த இல்லீகல் லேப் அழிஞ்சு அந்த அவலன் ஆளுங்களை கொத்துக்கறி ஆக்கிட்டதா சொல்கிறான். இந்த சின்ன பசங்க நிஜமாவே பயங்கரமான ஆளுங்க. உட்டியா எல்லாரையும் பாராட்டுறா. எல்லாம் அவரோட விருப்பப்படியே நடக்கும். நாம் அந்த கிரேட் மூனுக்காகவே இருக்கோம்னு சொல்கிறா. இந்த ரகசிய குரூப் வணங்குற அந்த கிரேட் மூன் அல்லது ப்ளூ மூன் வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான். திடீர்னு தாஸ் ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறான். எல்லாம் சரியாக போயிட்டு இருக்கும்போது என்ன பிரச்சனைன்னு உட்டியா முறைக்கிறா.
இவங்க நம்ம எம்சியை ஒரு கடவுள் ரேஞ்சுக்கு கொண்டாடுறாங்க. அவலான் கூட்டத்தோட தலைவன் வேற யாரும் இல்லை, நம்ம மாஸ்டர் இருக்கிற அந்த பிளாசியோ குடும்பத்தோட மூத்த பையன் லியோதான்னு தாஸ் சொல்கிறான். தெற்கு பகுதியை சுத்தம் பண்ணும்போது ஒரு ஆபத்தான உத்தரவை கண்டுபிடிச்சதா சொல்கிறான். லியோ நம்ம எம்சியை குறி வைக்கிறான். இயற்கையாகவே இதை கேட்டதும் உட்டியாவால் சும்மா இருக்க முடியல. ஒரு பயங்கரமான கொலவெறியை வெளிப்படுத்துகிறா. மற்ற பசங்கள்லாம் பயந்து நடுங்குறாங்க. அவங்க அப்பா செத்ததும் மெதுவாக விஷம் வச்சு நம்ம பையனை கொல்ல லியோ பிளான் போட்டிருக்கான். இது தெரிஞ்சதும் உட்டியா ஆவேசமாகறா. ஃபாஸ்ட் ஃபார்வர்டு 2 வருஷம் ஓடிடுச்சு. நம்ம எம்சியோட அப்பா கவுண்ட் பேலிட் இறந்துட்டாரு. வழக்கம் போல் உடனே ஃபுனரல் நடக்குது. ஹார்ட் அட்டாக்னு வெளியே சொன்னாலும் அவர் ஓவர் டோஸ் ஆகித்தான் செத்தார்னு எம்சிக்கு தெரியும். ஃபுனரல் நடந்துகிட்டு இருக்கும்போது லியோவோட இடங்களில் ஒன்று அந்த ப்ளூ மூன் டீம் தாக்கிட்டதா செய்தி வருது. அட பாவிகளா, காரியம் முடிகிற வரைக்குமாவது வெயிட் பண்ணியிருக்க கூடாதா? எல்லாரையும் காலி பண்ணிட்டாங்களான்னு லியோ பதட்டமாக கேட்குறான். இதை ஒட்டு கேட்குற நம்ம ஹீரோவுக்கு தன்னோட அண்ணன் அந்த ப்ளூ மூனை நினச்சி ரொம்பவே உஷாராயிட்டான்னு புரியுது. அப்பாவுக்கு ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடாமல் அந்த கூத்து முடியுது. இந்த நாடகத்தில் எல்லாம் சிக்கிக்க விரும்பாத நம்ம எம்சி லியோ ஒரு மாதிரி சந்தேகமாக முறைச்சி பார்க்கும்போது அங்கிருந்து நைஸாக எஸ்கேப் ஆகுறாரு. அடுத்து என்ன பிளான்? உங்கள் அண்ணன் தான் அடுத்த கவுண்ட் ஆக போகிறாரான்னு எவன் கேட்குறாரு. நம்ம ஆள் இதுக்கும் ஒரு படி மேலே யோசிச்சு வச்சிருக்காரு. ஏற்கனவே பேகெல்லாம் பேக் பண்ணி வச்சிருக்காரு. எவனும் பேக் பண்ண சொல்கிறாரு. இந்த குப்பையில இருந்து நாம் ஓட போகிறோமான்னு சொல்கிறாரு. நிஜமாவே ஓட போறீங்களான்னு எவன் கேட்குறாரு. முழுசா ஓடலை, கொஞ்ச நாளைக்கு டவுன் டவுன் பக்கம் போய் பதுங்க போகிறோம்னு சொல்கிறாரு. ரோட் மில் ஊருக்கு போகிறோம்னு உறுதிப்படுத்துகிறாரு. தெற்கு பகுதியில் இருக்கிற சின்ன ஊர், அது பதுங்கி இருக்க சரியான இடம். லியோவோட பார்வை சரியில்லாததால் இதுதான் எஸ்கேப் ஆக சரியான டைம். ரோட் மில்லுக்கு வந்ததும் நம்ம ஆள் வாழ்க்கையை என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாரு. வகை வகையாக சமைச்சு சாப்பிட்றாரு. எவனுக்கு ஒன்றுமே புரியலனாலும் கூடவே இருக்காரு. ஆனால் 3 நாளில் அவங்களோட நிம்மதி காலி. அண்ணன் செத்துட்டதா சொல்லி ஃபுனரலுக்கு வர சொல்லி அழைப்பு வருது. அவருக்கு நம்பவே முடியலை. கேம் படி பார்த்தா லியோ சாக இன்னும் நாள் இருக்கு. நெஞ்சில் கத்தி குத்தி செத்துருக்கான். யாருடா இதை செஞ்சிருப்பான்னு நம்ம எம்சி யோசிக்கிறாரு. வேலைக்காரங்க கிட்ட விவரம் கேட்டால் அவங்க இவரை பார்த்து பேயறிஞ்ச மாதிரி கத்துறாங்க. ஏதோ இவர் தான் அவங்கள கொல்ல போகிற மாதிரி பயப்படுறாங்க. எல்லாரும் இவரை பார்த்து ஓவராக மன்னிப்பு கேட்குறாங்க. ஏதோ இவர் பெரிய மாஃபியா பாஸ் மாதிரி நடத்துகிறாங்க. இவங்களுக்கு என்னாச்சுன்னு இவருக்கு புரியலை. வெளியே வரும்போது எவன் ஓடி வராரு. ஏன் எல்லாரும் இப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களான்னு கேட்குறாரு. எவன் ஒரு சிரிப்போட அவலன் ட்ரக்ஸ் கும்பலை ராத்திரியோட ராத்திரியாக காணாமல் ஆக்குனது நீங்கள் தானேன்னு கேட்குறாரு. லியோ தான் அந்த அவலன் கும்பலோட தலைவன். அவன் போனதும் அந்த கும்பலை இருந்த தடம் தெரியாமல் அழிஞ்சிருச்சு. இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக். அன்னைக்கு ரோட் மில்லுக்கு கிளம்பும்போது வண்டிக்குள்ளே என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. பெரிய சிட்டியை விட்டுட்டு ஏன் இந்த சின்ன ஊருக்கு போகிறோம்னு எவன் கேட்டிருப்பாரு. பெரிய சிட்டி செட் ஆகாது, ரோட் மில் தான் என்னோட எண்டு கேம், என்னோட அத்தனை பிளானும் அங்கே தான் இருக்குன்னு எம்சி சொல்லியிருப்பாரு. அந்த 5 பாவங்கள் உருவாகாமல் தடுத்து உலகத்தை காப்பாற்றுறது தான் மிஷன். ரோடு மில் ஒரிஜினல் கதையில் வராத இடம். அங்கே ஒரு வில்லா இருக்குது. சோம்பேறியான ஒரு நோபல் எதுவுமே செய்யாமல் ரெஸ்ட் எடுக்க அதுதான் சரியான இடம். எனக்கும் அந்த ஆசை இருக்குப்பா. நான் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்கும்னு எம்சி சீரியஸாக சொல்கிறாரு. ஆனால் எவன் போது நிறுத்துங்க, எப்போல்லாம் பதில் சொல்ல விரும்பலையோ அப்போல்லாம் இதே டைலாக தான் விடுறீங்கன்னு அவரை கலாய்க்கிறாரு. எவன் இவரோட சின்ன சின்ன பொய்களை கண்டுபிடிக்க ஆரம்பித்ததும் எம்சிக்கே ஷாக் ஆயிடுது. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே வண்டி போகிறத லியோ மாடியிலேருந்து பார்த்துட்டு இருக்கான். இவனை கொல்லலாமா வேண்டாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் செத்தாலும் பொழைச்சாலும் ஒன்று தான். விஷம் வச்சு கொல்ல ஏற்கனவே பிளான் போட்டாச்சு. ஆனால் இப்போ அவனா பார்த்து ஊரை விட்டு போகிறதால கொல்ல தேவையில்லைன்னு தோணுது. இருந்தாலும் ஏதோ ஒரு உள்ளுணர்வு அவனை கொல்ல சொல்லுது.